அத்தியாயம் 13 மதனசுந்தரி கதை. வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 13வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் சூஸ்திரவான் உருவாக்கிய பறக்கும் விமானம், சூரன் அரக்கனோடு செய்த சண்டை மற்றும் விக்ரமாதித்தனின் மதியுக தீர்ப்பை பார்த்தோம். இப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சொல்லப் போகும் அடுத்த கதை மதனசுந்தரி கதை. அத்தியாயம் 13 மதனசுந்தரி கதை. மதனசுந்தரி கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு வேகமாக திரும்பி நடக்கலானான். வழியிலே வேதாளம் அவனைப் பார்த்து, மனித குலாதிபதியே, நீ அஞ்சா நெஞ்சமும் புத்தி சாதுரியமும் உடையவன். ஆகவே கதை ஒன்று சொல்லுகிறேன், கேளுமையா ராஜனே என்று மறுபடியும் கதையே ஆரம்பித்தது. தாரகாபுரம் என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்திலே சக்தி வாய்ந்த துர்க்கையம்மன் கோயில் அமைந்திருந்தது. அதற்கு தெற்கே கன்னிக்கேணி என்ற பெரிய தடாகமும் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட மாசத்திலே சுக்லபக்ஷ சதுர்த்தசியில் அன்றைக்கு பெரிய உற்சவம் நடக்கும். அதைக் காண பல இடங்களிலிருந்தும் மக்கள் வருவார்கள். பலரும் அம்மன் சந்நிதியிலே பலவித பிரதிஜைகளும் செய்து கொண்டு போவார்கள். ஒரு சமயம் அந்த உற்சவ காலத்தில் பக்கத்து கிராமத்திலிருந்து தவளன் என்னும் ஒரு இளைஞன் வந்திருந்தான். அவன் தன்னம்பிக்கை அற்றவனும் மிகவும் அஞ்சக்கூடியவனும் ஆகவே மனம் கலங்கியிருந்தவனும் ஆவான். அவனுக்கு துர்க்கையம்மன் மீது மிகவும் பயபக்தியும் தேவியின் சக்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உண்டு. அவன் தன் இதயத்தை கவர்ந்து கொள்ளக்கூடிய பெண்ணை மணப்பதனவும் முடிவு செய்திருந்தான். அந்த உற்சவ காலத்தில் சுத்தப்படன் என்பவனின் மகளான மதனசுந்தரி என்னும் கன்னிப்பெண் அங்கு தன்னைப் போலவே ஸ்நானம் செய்ய வந்திருப்பதைப் பார்த்தது முதல் அவன் அவள் மீது மையல் கொண்டிருந்தான். அழிக்கும் அழகுடைய அவளைக் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற பெருத்த ஏக்கம் அவன் நெஞ்சை வாட்டியது. அவன் துர்க்கையம்மன் சந்நிதானத்தை அடைந்து, மகிஷாசுரமர்த்தனியே, நான் உருகிய இந்த பெண்ணை மனைவியாக அடைவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். அவளோடு நான் சிறிது காலமே இல்லற வாழ்வை ரசித்தாலும் போதும். என் உயிரின் ஒரே ஆசை நிறைவடைந்துவிடும். என் ஆசை அபிலாஷையை நிறைவேற்று. அந்த பெண் என்னை மணம் செய்து கொள்வாளேயானால் மறுமுறை உன்னை ஸ்மரணை செய்யும்போது என் தலையை வெட்டி உன் பாதாரவிந்தத்திலே சமர்ப்பிப்பேன் என்று பிரதிஜை செய்து கொண்டான். அதன் பிறகு தன் கருத்தை கவர்ந்து கொண்ட அந்த கன்னிகை யார், எந்த ஊர் என்பதைப் போன்ற விவரங்களை விசாரித்து அறிந்து கொண்டு அவள் மீது கொண்ட மோகத்தோடு அவன் வீடு திரும்பினான். அங்கே அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. ஆகாரம் செல்லவில்லை. இதைக் கண்ட அவன் தாயார் கவலை கொண்டு இதற்குக் காரணம் என்னவென்று அவனை விசாரித்தாள். அவனும் உண்மையைச் சொல்லி தன் ஆசையைத் தெரிவித்தான். தாயாரும் உடனே தன் கணவர் விமலரிடம் சென்று விஷயத்தைச் சொன்னாள். இதைக் கேட்ட தகப்பனும் தன் மகனை வந்து பார்த்து, மகனே, இலகுவாய் நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி குறைந்த தைரியம் உடையவன் போல் கலங்குகிறாய்? நான் கேட்டால் சுத்தப்படன் தன் மகளை உனக்கு கட்டாயம் மணம் செய்து கொடுப்பான். அவனுக்கு நாம் குலம், செல்வம், அந்தஸ்து, தொழில் முதலிய எல்லாவற்றிலும் சமமானவர்களே, எந்தவிதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. எனக்கு அவனைத் தெரியும். அவனும் என்னை நன்றாகவும் அறிவான். ஆகவே இந்தச் சம்பந்தத்தை ஏற்பாடு செய்வதில் சிரமம் எதுவுமே இல்லை என்று சொன்னான். இவ்விதம் விமலன் தன் மகனை பல வார்த்தைகளால் சமாதானப்படுத்தித் தேற்றி ஆகாரம் உட்கொள்ளச் செய்தான். மறுநாள் அவன் தன் மகனுடன் புறப்பட்டுச் சுத்தப்படன் வீட்டுக்குச் சென்றான். அங்கே அவன் தன் மகனுக்கு மதனசுந்தரியை மணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று கேட்டான். சுத்தப்படனும் அதற்கு சம்மதித்தான். முகூர்த்தம் பார்த்தபோது மறுநாளே நல்ல நாளாக இருந்தது. அதனால் மறுநாளே கல்யாணம் நடந்தது. மதனசுந்தரியும் தவளனைப் போலவே அவன் மீது மையல் கொண்டிருந்தாள். இந்தக் கல்யாணத்திலே அவளுக்கும் பரம சந்தோஷம் உண்டாயிற்று. கல்யாணம் முடிந்து தவளன் புது பெண்டாட்டியுடன் சொந்த ஊர் திரும்பி வந்து சேர்ந்தான்.
விரும்பியவளை அடைந்த வாலிபன் மனத்தின் இன்ப வாழ்வை அன்புடன் வரவேற்று வாழ்ந்தான். ஒருநாள் மதனசுந்தரியின் சகோதரன் அங்கு வந்து பெரியவர்களைக் கண்டு குசல பிரசனம் செய்தான். சாப்பாடு ஆன பிறகு இளைப்பாறும்போது அவன் பெரியவர்களைப் பார்த்து, ஊரிலே துர்க்காதேவியின் உற்சவம் நடைபெறுகிறது. அதற்கு என் தங்கை மதனசுந்தரியையும் அவள் கணவரையும் அழைத்து வரச் சொல்லித் தந்தை என்னை அனுப்பி வைத்தார் என்று சொன்னான். அவர்களும் ஒப்புக்கொண்டு விருந்து வைத்து அனுப்பினர். மறுநாள் காலையில் தவளன் தன் மனைவி மதனசுந்தரியுடன் மாமனார் வீட்டுக்கு கிளம்பினான். உரிய காலத்தில் அந்த ஊரை அடைந்தான். நகர்ப்புறத்திலே பெரிய கோயில் இருப்பதைப் பார்த்தவுடன் அவனுக்கு பக்தி மேலிட்டது. அந்த க்ஷேத்திரத்திலே அவன் முன்னொரு சமயம் செய்த பிரதிகை ஸ்வரூபமெடுத்து அவனுடைய நெஞ்சை முள்போல் உறுத்தியது. அந்தச் சந்தர்ப்பத்திலே தன் சபதத்தை நிறைவேற்றிவிட தீர்மானித்த தவளன் தன் இளம் மனைவியையும் மைத்துரனையும் நோக்கி, நீங்கள் இங்கேயே தடாகத்தின் நிழலில் இளைப்பாருங்கள். நான் ஆலயத்தினுள் துர்க்கையம்மனைச் சேவித்துவிட்டு வருகிறேன். மைத்துனா, நிர்மானுஷ்யமான ஆலயத்தினுள் பயங்கர ரூபிணியைக் கண்டால் நீ மிகவும் பயப்படுவாய். அவளுக்கு துணையாக இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான். மகிஷாசுரனைக் கீழே தள்ளி மிதித்த காலையும் தானவர்களைப் படமடக்கிய 18 கரங்களையும் 4 பக்கமும் ஏந்திய துர்க்காதேவியே அவன் வழிபட்டு வணங்கி பிரார்த்தித்தான். அப்போது அவன் மனதில் பழைய எண்ணம் புதிய உருவில் வைராக்கிய சித்தமாக உதித்தது. தேவியின் அருளைப் பெற மக்கள் எல்லோரும் பலவிதமான பலிகளை இடுகிறார்கள். அவ்விதம் இருக்க தேவியே திருப்தி செய்து பரகதியில் உய்வதற்காக ஏன் அவளுக்கு என்னை பலியிட்டுக் கொள்ளலாகாது? இவ்விதம் நினைத்தவுடனே அவன் நிர்மானுஷ்யமாயிருந்த அந்த கர்ப்பகிருகத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு முன்னதாக யாரோ காணிக்கை செலுத்திய கத்தியை வெளியே எடுத்து வந்தான். பிறகு மணிச்சங்கிலியில் கட்டித் தொங்கவிடப்பட்டிருந்த சங்கிலியில் தன் தலைமயிரை முடிந்து கட்டிவிட்டு அந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்துக் கொண்டான். துண்டித்தவுடனே தலைமயிர் கட்டு அறுந்து தலை வேறு உடல் வேறாக கீழே விழுந்தன. வெளியே வெகு நேரமாக காத்திருந்த மைத்துனனோ கோவிலுக்குள் போன தன் தங்கை புருஷன் திரும்பி வராததைக் கண்டு எதனால் தாமதமேற்பட்டது என்று அறிந்து வர விரும்பினான். தங்கையே, நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்து வருகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான். உள்ளே தன் சகோதரி கணவன் தலையறுபட்டு கிடப்பதைக் கண்டு கலக்கம் அடைந்தான். இதைப் போய்ச் சொன்னால் தங்கை எப்படிச் சகிப்பாள் என்று மனம் குலைந்த அவனும் அதே கத்தியால் அதே போல தன் கழுத்தையும் அறுத்துக்கொண்டு தலை வேறு உடல் வேறாக கிடந்தான். போன புருஷனும் அண்ணனும் வராததைக் கண்ட மதனசுந்தரி பெரிதும் கலவரம் அடைந்தாள். ஆகவே அவளும் கோவிலுக்குள்ளே நுழைந்தாள். உள்ளே அம்மன் சந்நிதியில் தன் கணவனும் அண்ணனும் கிடந்த நிலையை பார்த்தவுடனே அவள் நிலைகலங்கி பூமியிலே விழுந்து புரண்டாள். ஐயோ, இது என்ன? என் வாழ்க்கை பாழாயிற்றே என்று மதனசுந்தரி அலறினாள். இவ்விதம் திடீரென்று கொலையுண்ட இருவரையும் நினைத்து அவள் பலவாறாகவும் பிரலாபித்தாள். பிறகு அவள் எழுந்து, இனி இவ்வாழ்வினால் என்ன பிரயோஜனம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அம்பிகே, மக்களின் நல்வாழ்க்கை, மாங்கல்யம், சம்மத்து ஆகியவற்றை காத்து ரட்சிக்கும் தேவி நீதான். மாதர்களுக்கு உன்னையன்றி புகலிடம் வேறு உண்டோ? உன் கணவரான சிவபெருமானே உன் உடல் பாதியிலேயே கொண்டிருக்கிறாய். அவ்விதம் இருந்தும் நீ என்னுடைய கணவனையும் சகோதரனையும் அபகரித்து விட்டாய். நான் சதா உன்னையே நம்பி வழிபட்டு வருகிறேன். அப்படியிருக்க இது நியாயமே இல்லை. இப்போது உன்னை நான் ஒரு வரம் அளிக்க வேண்டுகிறேன். எதற்கும் அருகதையற்ற இவ்வுடலை உன் சந்நிதியிலே இப்போதே தியாகம் செய்துவிடப் போகிறேன். இனி எனக்கு கிடைக்கப் போகும் மறு ஜென்மத்தில் அது எதுவாக இருந்தாலும் இவ்விருவரையுமே என் கணவனாகவும் சகோதரனாகவும் அடையும்படி அனுக்கிரகிக்க வேண்டும். இவ்விதம் தேவியை மதனசுந்தரி வேண்டிக் கொண்டு மறுபடியும் மாதாவை பணிந்து தன் கழுத்தில் சுருக்கு மாட்டினாள். தன் கழுத்தில் அந்தச் சுருக்கை மாட்டிக்கொள்ளும் தருவாயில் ஓர் அசரீரி வாக்கு எழுந்தது. அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாதே. குழந்தாய்,
சிறு வயதானாலும் உன்னுடைய மன உறுதியைக் கண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன். இந்த சுருக்கு இப்படியே இருக்கட்டும். நீ உன் கணவன், சகோதரன் ஆகியவர்களுடைய தலைகளை அவர்களது உடல்களுடன் சேர்த்துவிடு. என் அருளால் அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். அதைக் கேட்ட மதனசுந்தரி பதறித் துடித்து, அந்தச் சுருக்கை விட்டு கீழே குதித்து, தலையறப்பட்டு கிடந்த முண்டங்களை நோக்கி வேகமாக ஓடி, தலைகளை உடல்களில் மாறுபாடாக பொருத்திவிட்டாள். அசரீரியின் வாக்கு பிரகாரம் அவ்விருவரும் உடனே உயிர் பெற்று எழுந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அளவளாவித் தங்களுக்கு நேரிட்ட புனர்ஜன்மத்தைக் கேட்டுச் சந்தோஷம் அடைந்தார்கள். துர்காதேவியை வழிபட்டு மூவரும் மேற்கொண்டு தங்கள் பிரயாணத்தைத் தொடங்கினார்கள். நடந்து செல்லும்போது தலைகளை மாற்றி வைத்துவிட்டதை மதனசுந்தரி அறிந்து கொண்டாள். அவளுக்கு கலக்கம் ஏற்பட்டது. என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. கணவன் தலையோடும் தமையன் உடலோடும் கூடிய ஓர் உருவம். கணவன் உடலோடும் தமையனின் தலையோடும் கூடிய ஓர் உருவம். இப்படிக் கலங்கிய மதனசுந்தரிக்கு கணவன் யார்? தமையன் யார்? இவ்விதம் வேதாளம் கேட்க விக்கிரமன் பின்வரும் பதிலைச் சொன்னான். அந்த இரண்டு உருவங்களில் எவன் அவளைத் தன் மனைவி என்ற நினைப்பில் பார்க்கிறானோ அவன்தான் அவளுடைய கணவன். உடல் உறுப்புகளில் சிரசே பிரதானமானது. மனிதரை அடையாளம் கண்டு கொள்வதும் தலையைக் கொண்டுதான். ஆகவே கணவன் தலையைக் கொண்டவனே அவளுடைய கணவன் ஆவான். அந்தப் பதிலைக் கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. தொடரும்.